2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நாம அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நாம கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகள பத்தி பார்க்க போறோம். தற்போது அதிமுக கூட்டணிய பத்தி பார்க்கலாம். அதிமுக கூட்டணி ஒரு 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. 2016 அந்த தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க. அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகிறார். தமிழ்நாட்டின் முதல்வராக எடப்பாடி ஆனாலும் கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள், தர்ம யுத்தம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸே போனது. பாஜக ஓபிஎஸ் கட்சிக்குள்ளார இணைத்து இந்த தர்ம யுத்தத்தை எல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்பத்துல இருந்தே பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 2019 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இணைந்து தான் போட்டி போட்டாங்க. இதே தான் 2021 எலெக்ஷன்லயும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாங்க. ஸோ அதிமுக பாஜக மட்டும் இல்லாம பாமகவை இந்த என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறிவிக்கப்படும் அன்று மதியம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிறார். அது என்ன சட்டம்னா, வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனை எலெக்ஷன் அறிவிக்கப்படும் இன்னைக்கு மாலை அறிவிக்கிறாங்கன்னா மதியம் அந்த சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறார். இதன் காரணமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார பாமக வராங்க. அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக உருவாகிறது. இந்த கூட்டணிக்குள்ள பொறுத்த வரைக்கும் அதிமுக 191 இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. பாஜக கிட்டத்தட்ட 90 இடங்கள்ல ஷிட் ஷேரிங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தொகுதி பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி இந்த தொகுதி பேரத்துல ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு 20க்கு கொண்டு நிப்பாட்டுறாரு. 20 இடங்கள்ல தான் பாஜக போட்டி போட்டாங்க. பாமகவும் தொகுதி பேரத்துல ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 சீட்டு 35 சீட்டு வரைக்கும்லாம் அவங்க கேட்கப்பட்ட சூழல்ல 23ல பாமகவை கொண்டு நிப்பாட்டினார் எடப்பாடி. சவுத் என்றாலே அதிமுக தான். அதாவது அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் முக்குளத்தூர் ஓட் பேங்க். ஸோ அந்த முக்குளத்தூர் ஓட் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய டென்ட் விழுந்ததன் காரணமாக அதிமுக சவுத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியல. அந்நிய ரிசர்வேஷன் காரணமாக சவுத்துல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக அது வெஸ்ட்ல அவங்களுக்கு கை கொடுத்தது. அதாவது அதிமுக பாமக கூட்டணி எங்கெல்லாம் வெஸ்ட்ல போட்டி போட்டாங்களோ அங்க ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்தது. அதிமுக வெஸ்ட் சைடு ஆஃப் தி தமிழ்நாடு, அது கொங்கு ரீஜியன் சொல்லுவாங்கல்ல, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 66 இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சாங்க. பாமக இந்த இடங்கள்ல ஜெயிச்சாங்க. பிஜேபி ஒரு 4 இடங்கள்ல ஜெயிச்சாங்க.